டீம் நெதர்லாந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மேட்ச் முடிஞ்சிருச்சு, அடுத்தடுத்த மேட்ச் நடத்த வேண்டியது இருக்குது. நேற்று டைம்லேயே வந்து 2 மேட்ச் டிலேவாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சீசன் 3 சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பிஆர்பி திருவிழிசை அணி நண்பர்களுக்கும், அதை நடத்த உறுதுணையாக இருக்கும் 182வது வட்டக்கழக செயலாளர் மற்றும் அன்பின் அறக்கட்டளையின் நிறுவனமான ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து கொஞ்சம் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த மேட்ச் நீங்களும் ரெடி ஆகிடுங்க. இங்கிலாந்து அணியின் கேப்டனும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனும் இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் இருக்குது. நெதர்லாந்து ஃபீல்டிங் செட் பண்ணுறங்க. நெதர்லாந்து கொஞ்சம் சீக்கிரம். ஆஸ்திரேலியா டீம் பேட்டிங் ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. அடுத்த அணி போட்டிக்காக அம்பையரிங் பார்ப்பதற்காக அட்வொகேட் விஷால் அவர்களும் நான் ட்ரில்லாண்ணா எங்கே இருந்தாலும் கொஞ்சம் அம்பையரிங் உள்ளே போயிடுங்கண்ணா. டீம் நெதர்லாந்து கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். யுவராஜ் நீங்கள் கொஞ்சம் டைமிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யுவராஜ் இன்னொரு அம்பையர் உள்ளே போயிட்டீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்த்தி கணேசனா ஸ்டேட் அம்பையர் யாருன்னா இருக்காங்களா? இல்லைண்ணா விஷால் உடனே யார் வரணும்? விஷால் இல்லைண்ணா இல்லைண்ணா யாரு ஸ்டேட் அம்பையர்? பாலண்ணா அங்கே அம்பையர் யார் நிற்கிறாங்க கேளுண்ணா. அம்பையர் இல்லாமல் நிற்குதுண்ணா மேட்ச்சு. விஷால் மட்டும்தான். யுவராஜ் ஓகே சூப்பர். கொஞ்சம் முதல் பந்து வீச நெதர்லாந்து அணியின் கேப்டனும் ஜீவா வந்து கொண்டார். ஆஸ்திரேலிய அணிக்காக தொடக்காட்டக்காரர்களாக கார்த்திக் மற்றும் ஜீவா களமிறங்கியுள்ளார்கள். இது ஒரு நல்ல மேட்சுங்க.
முதல் பந்தே ரிவேஸ் என்ற முறையில் 6. பிஆர்பி கார்த்தி அவர்கள் தனது அணிக்காக முதல் பவுண்டரியை பதிவு செய்துள்ளார். முதல் பந்தே ரிவேஸ் முறையில் 6. பிஆர்பி கார்த்தி அவர்கள் தனது அணிக்காக முதல் இரண்டு. யுவராஜ் ப்ரோ 2G தானே? ஓகே ஓகே. அந்த பேனரில் பட்டா ஒரு ரன்னு. அகலப்பந்து அகலப்பந்து பண்றாங்க. ஒரு ரன் புஷ் பண்றாங்க. சூப்பர், அருமையான ஓட்டம். ஒரு ரன்கள். ஒரு ரன் அவுட் வாய்ப்பு இருந்தது, மிஸ் பண்ணியிருக்காங்க நெதர்லாந்து டீம் அணி. அருமையான சிங்கல்ங்க ஜீவா, அருமையான சிங்கல். அருமையான சிங்கல்ங்க. ஆஃப் சைடு திசையில் ஒரு ரன்கள். ஜீவா அவங்க அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு பால் 6 ரன் போட்டாலும் அடுத்த பால்லாம் கரெக்டாக போட்டிருக்காருங்க. ஆஃப் சைடு திசையில் அருமையான ஒரு ஓட்டம். முதல் ஓவர் முடியில் அணியின் எண்ணிக்கை 13. டீம் ஆஸ்திரேலியா அணி ஃபர்ஸ்ட் ஓவரில் 13 ரன் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா 12th மேன் வாங்கப்பா. ஓகே ஓகே. இரண்டாவது ஓவரை வீச விக்கி, நெதர்லாந்து அணிக்காக விக்கி வந்திருக்காருங்க. ரெண்டாவது ஓவர் வீச அருமையான ஓட்டங்க. ஆஃப் சைடு திசையில் அருமையான ஒரு ஓட்டம். நல்லா போட்டிருக்காருங்க விக்கி. கட் ஷாட். பிஆர்பி அணிக்காக ஒரு கட் ஷாட்டில் ஒரு ரன் எடுத்திருக்காரு. அடுத்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து. கொஞ்சம் டீம் 2 கேப்டனும் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. கட் ஷாட் பிஆர்பி அணிக்காக ஒன்ஜியா 1G. ஜீவா அணிக்காக ஒரு 1G சேர்த்துருக்காருங்க. ஓஎம்ஆர் பிரீமியர் லீக்கின் சீசன் 3 சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பால் வந்துருச்சு. தக்காளி
சிங்கிள் ஒரு ஓட்டங்கள். யுவராஜ் ப்ரோ ஸ்கோர் யாரும் அப்டேட் பண்ணுறா? ஒன்றும் ஆகலன்றாங்க. யுவராஜ் பண்ணுறாராண்டா? ஒரு ரன்கள். விக்கி தனது அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். விக்கி ஒரு ஓட்டங்கள். யுவராஜ் ப்ரோ ஓவர் முடிவில் 19, 2 ஓவர் முடிவு அணி எண்ணிக்கை 19. ஆனால் கொஞ்சம் ஆன்லைனில் ஸ்கோர் அப்டேட் பண்ணிருந்தா யுவராஜனா போதா? ஆனால் யாரும் அப்டேட் ஆகலன்றாங்க. உங்களுக்கு நெட் ஆனில் இருக்கா? இருக்கு. ஆஸ்திரேலியா டீம் வந்து 2 டீமாக போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு டீமில் போய் செக் பண்ணி பாருங்கள். பவுலர் நேம் லெக் பை முறையில் 1 ஓட்டங்கள். நெதர்லாந்து அணிக்காக 3வது ஓவர் வீச கொண்டிருக்கிறார் கார்த்திக். நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஒரு ரன்கள். கார்த்தி தனது அணிக்காக 1 ரன்கள் எடுத்துள்ளார். அருமையான பந்து வீச்சுங்க கார்த்திகிட்ட இருந்து. சரியாக போட்டாருங்க பாலை ஸ்டெம்பை பார்த்து. அருமையான அடிங்க. 4, 4 சரியான அடிங்க. டீம் ஆஸ்திரேலியாக்காக ஜீவா அருமையான அடிங்க. 4, 4 சரியான அடிங்க. அருமையான அடிங்க. 6 ஜீவா தனது அணிக்காக ஒரு 6 பதிவு பண்ணுறாரு. அடுத்தடுத்து பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. சைலண்டாக போன மேட்சை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜீவா அவங்க டீமுக்காக. நல்ல அடிங்க இது.
யுவராஜ் ப்ரோ, ஆஸ்திரேலியா டீமில் ரெண்டு டீமாக கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். அப்டேட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அருமையான ஒரு ஓட்டங்க, சரியான ஒரு ஓட்டங்க. ஓவருங்க. 3 ஓவர் முடியில் அணியின் எண்ணிக்கை 32. பிஆர்பி தில்சே ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசன்ஸ் OMR பிரீமியர் லீக் சீசன் 3 சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நடத்தி கொண்டிருக்கும் பிஆர்பி டீமுக்கும் அதை உறுதுணையாக இருக்கும் 182வது வட்ட கழக செயலாளர் அண்ணன் மா ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த டீம் அணியின் எண்ணிக்கை 3 ஓவர் முடியில் 32. அடுத்த டீம் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் கொஞ்சம் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான், கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. ஓகே, பிரேக் ஓவர். அம்பேஸ் டீமை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லிடுங்க. மேட்ச் நடத்தலாம். அடுத்தது மேட்ச் இருக்குது. ஓகே, நாலாவது ஓவரை வீச விக்கி வந்துள்ளார். அணின் அருமையான பந்துங்க விக்கி கிட்ட இருந்து. அடுத்தடுத்த பந்து டாட் பால் போட்டுருக்காருங்க விக்கி. சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஒரு ஓட்டங்கள். ஆடிங்க, ஆனால் 2 ரன்கள் மட்டுமே. 2 ஓட்டங்கள்.
ஆர்குமெண்ட் வேணாம். அம்பேர்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க, நேற்றுலேருந்தே அதை கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் மேட்சை நிப்பாட்டம் நடத்தினா நல்லாயிருக்கும். 2 1 1 ரன்கள், 1 ரன் இது. விக்கெட்டுங்க. கார்த்தி அந்த விக்கெட்டை இழந்துட்டு வராருங்க. விக்கி அருமையா விக்கெட்டுங்க. 4 ஓவர் முடியும். அணியின் எண்ணிக்கை 34. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போனால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரேம். கொஞ்சம் சீக்கிரம் பேட்ஸ்மேன் உள்ள போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நெதர்லாந்து அணிக்காக 5வது ஓவர் வீச ஜீவா 34. 4 ஓவர் முடிவில். நல்ல அடிங்க ஆஃப் சைடு திசையில். விக்கெட், ரன் அவுட் முறையில் ஒரு விக்கெட். பிரேம் லெஃப்ட் பேட்ஸ்மேனுங்க, நல்ல ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க டீம் ஆஸ்திரேலியா. அடுத்த பேட்ஸ்மேனை உள்ளே இறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு த்ரோங்க டீம் நெதர்லாந்து சைட்லேருந்து. நல்ல ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா அணிக்காக ஜான்சன், ஹார்திக் ஜான்சன் இறங்கியிருக்காரு. அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அவர் எல்லா சைட்லையும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல ஒரு கீப்பிங்க விக்கி சைட்லேருந்து. நல்ல பாலை பிடிச்சிருக்காரு. சரியான அடிங்க ஸ்ட்ரைட்டில் ஜீவா பேட்டில் இருந்து. 1 ரன்கள் மட்டுமே. டீம் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனும் இங்கிலாண்டும் ரிப்போர்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிவேஸ் போட்டாருங்க. ஆனால் ஜியோ அற்புதமாக பால் போட்டிருக்காருங்க. இந்த பாலை பிக் பண்ண முடியல. திருப்பியும் ஒரு ரிவேஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். ஜீவா சூப்பராக போட்டிருக்காங்க டீம் நெதர்லாந்துக்காக. அருமையான பந்து வீச்சுங்க. ஓவர் முடியில் அணியின் எண்ணிக்கை 37.
3 ரன்ல போட்டிருக்காருங்க ஜீவா இந்த ஓவரை. நல்ல ஒரு ஓவர் அமைஞ்சிருக்குங்க டீம் நெதர்லாந்துக்கு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. விஷால் நெதர்லாந்து அணிக்காக பந்து வீச வந்துள்ளார் சுரேஷ் என்கிற சூழ. கடைசி ஓவருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி ஓவரை வீச வந்திருக்காரு சுரேஷ் டீம் நெதர்லாந்துக்காக. அருமையான பந்துங்க சூழ கையிலேருந்து பீட்டன். மறுபடியும் ஒரு அருமையான பாலுங்க சூழ பேட்ல இருந்து. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க சூழ நெதர்லாந்து டீமுக்காக. பேக் டு பேக் டாட் பால் போட்டுட்டு இருக்காருங்க. ஜான்சன் திருப்பி அதை ஸ்கோர் பண்ணுவாரா, ஸ்கோரா மாற்றுவாரான்னு பார்க்கலாம். ஜான்சன் அவரோட விக்கெட்டை இழந்துடுறாருங்க. சூளையோட அருமையான பந்துங்க. ஜான்சன் எடுக்கிறாருங்க விக்கெட்டை. ஓகே, அருமையாக பதிவு செய்துருக்காருங்க சுரேஷ் நெதர்லாந்துக்காக. 2 டாட் ஒரு விக்கெட் என்று 3 பால் நல்லா போட்டிருக்காருங்க. கடைசி 3 பால் ஃபர்ஸ்ட் சீசன் லாஸ்ட் 3 பாலுங்க. லோகன் ஆஸ்திரேலியா அணிக்காக கடைசி 3 பால் மீட் பண்ண போறாரு. அருமையான ஒரு சிங்கிள்ங்க. அருமையான ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. சூளை பயங்கரமாக போட்டிருக்காருங்க அவங்க டீமுக்காக. லாஸ்ட் ஓவரை 4 பால் போட்டு 1 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. ஜீவா 5வது பாலை எதிர்கொள்ள போகிறாரு. டீம் பாய்ஸ் எல்லாம் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. அருமையான பந்துங்க இதுவும். நல்ல ஒரு பந்து. ஆடா அருமையான த்ரோங்க, சரியான த்ரோங்க. ஜீவா அணிக்கா நல்லா விளையாடி இருந்தார். அவரோட விக்கெட்டை குடிச்சிட்டு வராரு. நல்ல ஒரு த்ரோங்க டீம் நெதர்லாந்து கிட்ட இருந்து. அருமையான பந்துங்க இதுவும். நல்ல ஒரு பந்து. ரத்தீஷ் கிட்ட இருந்து நல்ல ஒரு த்ரோங்க. ஜீவா விக்கெட் எடுத்திருக்காருங்க ரத்தீஷ் ரன் அவுட் முறையில். வசந்த் ஆஸ்திரேலியா அணிக்காக கடைசி பாலை மீட் பண்ண போறாருங்க. அருமையாக போட்டிருக்காருங்க சுரேஷ். 2 ரன் மட்டும் தாங்க போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவரை. டீம் நெதர்லாந்து அணிக்காக கடைசி ஓவரை சிறப்பாக போட்டுட்டு இருக்காரு சுரேஷ் அவர்கள். ரத்தீஷ் மாத்துவாரா கடைசி பால்ல, சேஞ்ச் பண்ணுவாரான்றதை பார்க்கலாம்.
அகலப்பந்து கடைசி பால் வைடா போட்டிருக்காருங்க. திரும்பி அந்த பாலை போடணும். சிங்கல்ங்க. கடைசி பாலையும் அருமையாக போட்டிருக்காருங்க. கடைசி பாலையும் அருமையாக போட்டிருக்காருங்க சுரேஷ் அவர்கள். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42 to வின். சிங்கல்ங்க. கடைசி பால் அருமையா போட்டிருக்காருங்க. டீம் இங்கிலாந்து கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா நீங்க கூட ரிப்போர்ட் பண்ணுங்க. டாஸ் போடணும். சுரேஷ் அவர்கள் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீம் கேப்டனும் கொஞ்சம் இங்கே ஸ்டேஜான வந்துடலாம். டாஸ் போட்டுடலாம். டீம் இங்கிலாந்து அணியின் கேப்டனும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனும் கொஞ்சம் டீம் முன்னாடி வரணும். பிச்சில் கொஞ்சம் யாரா பெருக்க போங்களேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. OMR பிரீமியர் லீக்கின் சீசன் 3 சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை பிஆர்பி அணியினர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு உறுதுணையாக இருக்கும் 182வது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் மா ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த 2 அணியின் கேப்டனும் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து டாஸ் போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. பாலனா டாஸ் போகிறது கொஞ்சம் இங்கே வாங்கண்ணா. பாலனா டீம் இங்கிலாந்து இன்னும் இங்கே வரல. டீம் இங்கிலாந்து இங்கிலாந்து அணியின் கேப்டன் எங்கே இருந்தாலும் இங்கே ஸ்டேஜில் வரணும். டைம் இல்லை எங்களுக்கு. அடுத்தடுத்த மேட்ச் நடக்கிறது. டீம் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஆர் ஓனர் யாரா இங்கே வாங்க. டீம் இங்கிலாந்து அணியின் உரிமையாளர் ஐயப்பா எங்கே இருந்தாலும் ஸ்டேஜ் ஆட வாங்கப்பா. நெதர்லாந்து பேட்ஸ்மேன் உள்ளே போகலாம். டைம் இல்லை. நெதர்லாந்து அணிக்காக லோகேஷ் மற்றும் பீசா என்கிற பிரசாந்த் இருவரும் உள்ளே வந்துட்டாங்க. டீம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணிவிடுங்க. டீம் இங்கிலாண்டோட பிளேயர்ஸ் யாருங்க? யாருமே காணுங்க டீம் இங்கிலாந்து. எதுக்கு ஆஸ்திரேலியா அணிக்காக முதல் பந்தை வீச பிஆர்பி கார்த்திக் ரெடி ஆகிட்டாருங்க. நெதர்லாந்து அணிக்காக பேட்டிங் பண்ணுறதுக்கு லோகேஷும் ரெடி ஆகிட்டாரு. 42ங்க. சாரி 42 அடித்தா வின்னுங்க டீம் நெதர்லாந்து. 42 ரன் அடிக்கணுங்க டீம் நெதர்லாந்து வின்னு. 36 பாலுக்கு பிஆர்பி கார்த்திக் முதல் பந்தை வீச வந்து கொண்டிருக்கார். அருமையான பந்துங்க கார்த்திக்கிட்டேருந்து. ஃபர்ஸ்ட் பால் டாட்டில் ஆரம்பிச்சிருக்காருங்க. அருமையான சிங்கல்ங்க லோகேஷ் கிட்ட இருந்து. மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு ஜான்சன். 1 ரன்கள்.
அகலப்பந்து வைடு என்ற முறையில் 1 ரன்கள். ஆர்குமெண்ட் வேணாம், அம்பையர் கரெக்டாக தான் பார்ப்பாங்க. மேட்சை சீனும் நடத்துங்க. டீம் இங்கிலாந்து அணியின் கேப்டன் சேஜன் வந்தீங்கன்னா டாஸ் போடலாம். அகலப்பந்து வைடு என்று அருமையான சிங்கல்ங்க, க்ளோஸ் சிங்கல்ங்க, கரெக்டாக ஆட்டு போயிருக்காங்க. பீஸா 1 ரன்ங்க. மேட்ச் முடிச்சோன்னு இப்போ தக்காளி ஆஃப் சைடில் சரியாக அடிச்சிருக்காங்க, கேப் பார்த்து அடிச்சிருக்காருங்க லோகேஷ். நல்லா ஆடி இருக்காருங்க. 4ங்க. லோகேஷ் தன் அணிக்காக முதல் பவுண்டரி பதிவு செய்துள்ளார். ஆஃப் சைடு திசையில் லோகேஷ் தன் அணிக்காக முதல் பவுண்டரி பதிவு பண்ணிட்டாருங்க. ஆஃப் சைடில் சரியாக அடிச்சிருக்காங்க, கேப் பார்த்து அடிச்சிருக்காருங்க லோகேஷ். நல்ல ஒரு அடி ஆடி இருக்காருங்க. 4ங்க. லோகேஷ் தன் அணிக்காக முதல் பவுண்டரி. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு டாட் பாலுங்க. ஓவர். அருமையான அடிங்க. லோகேஷ் 2வது பவுண்டரி பதிவு பண்ணிட்டாருங்க இதே ஓவரில். நல்ல ஒரு அடிங்க. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த சைடு ஸ்டேஜான வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அங்கே பட்டுச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபீல்டுங்களா. அருமையான அடிங்க. லோகேஷ் 2வது பவுண்டரி பதிவு பண்ணிட்டாருங்க இதே ஓவரில். நல்ல ஒரு அடிங்க. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் மரம்லாம் இருக்குது, சேர் இருக்குது. முதல் ஓவர் முடியில் நெதர்லாந்து அணி 11 ரன் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் தேர்வு செஞ்சுருக்காங்க. 2வது ஓவரை வீச ராஜ் 2வது ஓவரில் நல்லா போட்டிருக்காருங்க, 1 ரன்னு. இங்கிலாந்து டீம் மீட்டிங்லாம் போட்டு ரெடியாக இருங்க. சரியான அடிங்க. 2 ரன்கள் 2G முறையில் லோகேஷ் தன் அணிக்காக மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். லெக் பை முறையில் 1 ஓட்டங்கள். லோகேஷ் தன் அணிக்காக மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அருமையான அடிங்க. பீஸா ரிவேஸ் என்ற முறையில் 2 ஓட்டங்கள் எடுத்து உள்ளனர் டீம் நெதர்லாந்து அணி. அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
நல்லா விளையாடுறாங்க டீம் நெதர்லாந்து. செம பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்காங்க. அடிங்க. ஒன்ஜா ஒன் ஒன்ஜியா 1G. பால் வேறு பால் இருந்தால் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பால் பாய்ஸ் யாருன்னா போய் அந்த பாலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. புது பால் போடுறாங்க. டீம் வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் வந்து மீட்டிங் போட்டு ரெடி ஆகிடுங்க. அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான். ஒரு ரன்கள் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. கொஞ்சம் சீக்கிரமாக நடத்தினா நல்லாயிருக்கும். ரொம்ப டிஸ்கஷன் வேணாம். ஜீவா OMR பிரீமியர் லீக் சீசன் 3 சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் PRB தில்சே ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியின் அவர்களுக்கும் இதை வழிநடத்த உறுதுணையாக இருக்கும் 182வது வட்ட கழக செயலாளர் அன்பின் ஆறுமுகம் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த போட்டி இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ். 2 டீமும் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. இங்கிலாந்து அணி பவுலிங்கை தேர்வு செய்திருக்காங்க. அருமையான அடிங்க, ஸ்ட்ரெயிட்டில் சரியான அடிங்க. லோகேஷ் பேட்லேருந்து 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓடி இருக்காங்க. 2 ரன். வசந்த் அவங்க அணிக்காக சிறப்பாக பந்து வச்சுட்டு இருக்காருங்க. 1 ரன் மட்டுமே. அருமையான அடிங்க. கவர்ஸில் நல்ல ரன்னிங். 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 1s 2sன்னு பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 ரன் மட்டுமே. வசந்தும் நல்லா போட்டுட்ருக்காரு ஆஸ்திரேலிய அணிக்காக. ஹைட் ஏற்றிருக்காருங்க பீஸா. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்லை. அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. அதை நல்ல ஒரு த்ரோங்க ஜான்சன் கிட்டே இருந்து. நல்லா ஆடிட்டுருக்காங்க டீம் நெதர்லாந்து அணியினர். வசந்தும் நல்லா போட்டுட்ருக்காருங்க.
அடி நல்ல அடிங்க, கேப்பில் அடிச்சிருக்காருங்க பீஸா. பவுண்ட்ரி போகுமா? போகலை. நல்ல ஒரு ஃபீல்டிங் பிரேம் கிட்டே இருந்து. 3 ரன் ஓடி இருக்காங்க டீம் நெதர்லாந்து. நல்ல ஒரு ரன்னிங். பீஸா 3 ரன் ஓடியே எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு பால். ஓவர். பிரேக் டைம் 1 நிமிஷம் தான், கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க. 3 ஓவர் முடிவில் அணி 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 29. இன்னும் 13 ஓட்டங்கள். 18 பந்துகள் 13 ஓட்டங்கள் எடுத்தால் அணி நெதர்லாந்து அணி வெற்றி பெறும். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வாஸ் இங்கிலாண்டுங்க. இது ஒரு நல்ல மேட்சுங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சேனலை, யூடியூப் சேனலை போனீங்கன்னா இந்த மேட்ச் லைவாக வரும் உங்களுக்கு. வீட்டிலேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்க்குறவங்க. ஓஎம்ஆர் ப்ரீமியர் லீக் சீசன் 3 நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குங்க. அதை நடத்திட்டு இருக்க பிஆர்பி தில்சே டீமுக்கும் அதை உறுதுணையாக நடத்தி கொடுத்துருக்கும் 182வது வட்டக்கழக செயலாளர் அன்பின்மா ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷாலே கார் சாவி எங்கே வச்சிருக்குன்னு கேட்குறாங்க சீனு. மேட்சை நடத்தலாம். ஃபீல்டிங் செட் பண்ண சொல்லுங்கள் அம்பேர். பீஸாக்கு ஒரு சின்ன கிராம்ப் மாதிரி இருக்கு. ரெடி ஆகிட்டாருங்க, அவரும் ரெடி ஆகிட்டார். நீங்களும் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 18 பாலில் 13 ரன் எடுத்தால் டீம் நெதர்லாந்து வெற்றிங்க. நல்லா போயிட்டுருக்கு மேட்ச்சு. அடுத்த மேட்ச் ரெடி. இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் தேர்வு செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங்கை ரெடியாக இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 18 பாலில் 13 ரன் தாங்க. எப்படி போகணும்னு தெரியாதுங்க மேட்ச்சு. ஆஸ்திரேலியாவும் சும்மா கிடையாதுங்க. லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண டீம் அது. எப்போ வேணால் எப்படின்னா மாறும் மேட்ச்சு. பிஆர்பி கார்த்தி தான் அணிக்காக 4வது ஓவர் வீச வந்திருக்காருங்க. அவர் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஹார்ட்ரிக் எடுத்த போலருங்க. அவர் நல்லா போட்டுட்டு இருந்தார். வீசா ஸ்கோர் 29. 13 தான் ஆடணும். அகலப்பந்துங்க. அருமையான அடிங்க. பீஸா பேட்லேருந்து 2 கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓடுறாங்க. 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணுறாரா? பண்ணிட்டாருங்க. 2 ரன். 1 ரன் தாங்க இது. 1 டச். அருமையான அடிங்க. 1 ரன் தான் இது. 1 டச். 2 கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க.
ஓடுறாங்க. ஒன் ஷாட்டுங்க. கம்ப்ளீட் பண்றாரா? அம்பையர்ஸ் கால் ஒன் ஷாட் கொடுத்திருக்காரு. ஒரு ரன் தான் அப்போ. விக்கெட்டுங்க. பீஸா விக்கெட்டை வெளியே வந்துட்டு இருக்காரு. கார்த்தி நல்லா போட்டிருக்காருங்க. இழுத்து பிடிக்கிறாங்க டீம் ஆஸ்திரேலியா அணி. அடுத்த டீமுக்காக டீம் கேப்டன் நெதர்லாந்து டீம் கேப்டன் பொலாட் என்கிற ஜீவா உள்ளே போகிறாருங்க. அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. 2 சைடில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பார்க்கலாம் எப்படி மேட்ச் மாறுதுன்னு தெரியல. ஜீவா நல்ல ஒரு பேட்ஸ்மேன். பீஸாவும் நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்தாரு டீமுக்காக. அவர் விக்கெட் கொடுத்துட்டு பவுலியன் வந்துட்டுருக்காரு. நல்ல ஒரு சிங்கலுங்க ஜீவா பேட்லேருந்து. அடுத்த 2 டீமும் ரெடி ஆகிடுங்க. நல்ல ஒரு சிங்கருங்க லோகேஷ். ஃபர்ஸ்ட்லேருந்தே சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க லோகேஷ் டீம் நெதர்லாந்துக்காக. நல்ல ஒரு பால் பீட்டை போட்டிருக்காரு பிஆர்பி கார்த்திக். ஓவர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 12 பாலில் 10 ரன் எடுத்தா 9 ரன் எடுத்தா நெதர்லாந்து அணி வெற்றி பெறும். ஒம்பது ரன் தான் ஆடணும். அருமையான ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடடா 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. அதை ஓவர் த்ரோவில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. அருமையான ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடடா 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. அதை ஓவர் த்ரோவில் ஒரு அருமையான ஒரு சிங்கிள்ங்க லோகேஷ். அடா 2 ரன்னாக மாற்றுறாங்க. அதை அருமையான ஓட்டம். 2 ரன்னாக ஓடி எடுக்கிறாங்க ஸ்கோரை. ஒரு ஓட்டங்கள். லோகேஷ் அருமையாக ஆடிட்டு இருக்காருங்க. சிங்கிளாக ஆடிட்டு இருக்காருங்க.
லெக் பை என்ற முறையில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க நெதர்லாந்து அணியினர். இன்னும் 3 ரன் எடுத்தால் வெற்றி டீம் நெதர்லாந்து அணியினர். அடுத்த டீம் இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. இங்கிலாந்து ஃபீல்டிங். அருமையாங்க கேப்பை பார்த்து அடிச்சிருக்காருங்க லோகேஷ். ஒரு ரன் மட்டுமே. ஒரு ஓட்டங்க எடுத்திருக்காங்க. மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. 6 பாலுக்கு 1 ரன் அடித்தா வின்னுங்க நெதர்லாந்து அணியினர். மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க. பிஆர்பி கார்த்திக் ஃபீல்டிங் டைட்டாக செட் பண்ணுறாரு. ஜான்சன் அணிக்காக பந்து வீச வந்துள்ளார். ஜான்சன் இதுமாரி நேரத்தில் ஜான்சன் நல்லா போட்டிருக்காருங்க. நிறைய மேட்ச் போட்டு கொடுத்துருக்காருங்க. நல்லா போட்டிருக்காருங்க ஜான்சன். டாட். இன்னும் 5 பாலில் 1 ரன் அடிக்கணும். வின்னிங் ஷாட்டில் முடிப்பார் அஜீவான்றதை பார்க்கலாம். அருமையான அடிங்க. பவுண்ட்ரியோட முடிச்சிருக்காரு போல. பந்து போலங்க. 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 4 போச்சா போகலைங்க. 1 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அருமையான அடிங்க. நெதர்லாந்து மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. போல பந்து போல. பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேலேயும் வந்திருக்காங்க டீம் நெதர்லாந்து அணியினர். அடுத்து இங்கிலாந்து டீம் ஃபீல்டிங் உள்ள போயிடலாம். போச்சா போகலங்க. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஃபீல்டிங் உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சீசன் 3 மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் பிஆர்பி டீம் அணியினருக்கும்